முள்ளங்கியில் இதை வந்து பிச்சுட்டு வந்து வைங்க. இதுதான் அழுகி போயிடும். ஆமாம், நான் வந்து வச்சு அனுப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். முள்ளங்கியில் மேலே இந்த காம்போட பிரிட்ஜுக்குள்ளே ஒரு வாட்டி வச்சு இது மட்டும் தனியாக அழுகி போய், அதாவது ஒரு கூட்டத்தில் 10 நல்லவன் இருந்தால் ஒரு கெட்டவன் இருப்பானா. அந்த ஒரு கெட்டவன் அந்த 9 வரையும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் எடுத்துருவானா. கெட்டவன் அவங்களோடய சேர்த்துக்குருவானா. அது மாதிரி தான் காய்கறியுமே ஒன்று இதில் இருக்குது. அழுகி போச்சுன்னா அப்படியே இதையும் அழுகி விட்டுரும். அப்படியே ஒவ்வொரு காயாக அழுகி போகும். அதனால் இதெல்லாம் நல்லா பிச்சுவிட்டு சும்மா இப்படியே வைங்க. இந்த மாதிரி காய்கறிலாம் அப்படியே கவரில் போட்டோம்னா வீணாக போயிடும் சீக்கிரம். பல வருஷம் வரைக்கும் அழியே இருக்கும். ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரி முள்ளங்கி வீணாக போனது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். உடைச்சோம்னா சதை அப்படியே சூப்பராக இருக்கும். வீணாக போன முள்ளங்கி உள்ளே இப்படி உடைச்சோம்னா அப்படியே காற்று இல்லாமல் அப்படியே சக்கையாக இருக்கும். அதான் வீணாக போன முள்ளங்கி கண்டுபிடிச்சிடுவோம். அதே மாதிரி தான் பீட்ரூட்லேயுமே இதை பிச்சுட்டு தான் வைக்கணும். இப்படியே இருந்தால் அழுகி போயிடும். நான் வந்து ரொம்ப நாளைக்கு பீட்ரூட்டை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கசப்பாக போயிடும். பீட்ரூட் நல்லா இருக்காது பார்க்குறது. உப்பு கரைச்சி போயிடும். பீட்ரூட் எப்படி நல்லா இருக்காங்க? பீட்ரூட்டு சீவுறோம் பார்த்தீங்களா? சீவும் போது இனிச்சு கிடக்கும். இனிச்சு இருந்தால் நல்ல பீட்ரூட்டு. அதே பீட்ரூட் வந்து உப்பு கரிச்சு கிடக்கும். உப்பு கரிச்சு கிடந்தா அது வந்து வீணாக போன பீட்ரூட்டு நல்லா இருக்காது. சவுச்சவுலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. எப்பயும் தான் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க கேட்குறேன். சவுச்சவு நல்லா தான் இருக்கும், கண்டுபிடிக்கிறது இதில் ஒன்றும் இல்லை. அப்பாடு எப்போ நினைக்கலாம் சமைச்சிக்கலாம். எப்போ வேணாலும் ரொம்ப நாள் வச்சிங்கன்னா தோல் அப்படி கடுகடுன்னு போயிடும். தோலை சீவவே முடியாது. எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்? எவ்வளோ நாள்னா வீட்டுக்கு காட்டுக்குள்ளே இருக்கவங்க கடை கண்ணி எட்டக்க இருக்கிறவங்க ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வாங்கி வச்சுருவாங்க. தாங்கும். நம்மளை மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க அப்பப்போ வாங்கிக்கிற வேண்டியதுதான். இது வந்து இப்போ இப்படி லேசாக சீவிடலாம். இதே 4 சென்ட் சீவினோம்னா தோலை சீவவே முடியாது, கட்டுன்னு இருக்கும். அதுலேயே வேகமாக வீணாக போயிடும். கத்திரிக்காயெல்லாம் வெளியில் பார்க்கத்தான் ஒரு மனுஷங்க இருப்பாங்க வருங்க, தேனா பேசுவாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ நல்ல குணமாகவே இருக்காது. அது மாதிரி தான் ஒவ்வொரு கத்திரிக்காயுமே வெளியில் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும், வெட்டுனா உள்ளக்க பூச்சியாக இருக்கும், பூத்தையாக இருக்கும். மனுஷங்க எப்படியோ அது மாதிரி தான் காய்கறிகளும். ஆமாம், உருளைக்கிழங்கும் அப்படித்தான். அது மாதிரி பல்லாரி இப்போ சொல்லவே வேணாம். பல்லாரி வெளியில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். வெளியில் கறிக்கறியாக இருக்கும், பார்க்க தான் கருப்பாக இருக்கும். ஆனால் உள்ளக்க வெட்டினோம்னா வெங்காயம் பல சூப்பராக இருக்கும். அதே வெளியில் பளபளன்னு இருக்கும் வெங்காயம், வெட்டுனா உள்ளக்கு மட்டும் நடுவில் அழுகி போயிருக்கும். தக்காளியுமே அப்படித்தான், பார்க்க வெளியில் நல்லா இருக்கும், வெட்டுனோம்னா உள்ளக்க அப்படியே பூச்சியாக இருக்கும், உள்ளக்க மட்டும் அழுகி போயிருக்கும். அதே மாதிரிலாம் இப்போ நிறைய வந்துருச்சு. காய்கறி தான் மனுஷங்க தான் காய்கறி. வாழ்க்கையே அதுதான். முருங்கைக்காய் பாருங்க, எனக்கு வாங்கிட்டு வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கணும்னு பார்த்தேன், இன்னைக்கு கறியை வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் முடிஞ்சு வச்சு. இது என்னது பீன்ஸ் மட்டும் உள்ளே வச்சுக்கிறோம், ஏன்னா அங்கே உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. அது மாதிரி வெண்டைக்காய் இப்போ நான் வாங்கலை, நீங்கள் வாங்கினீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் நிற்காதீங்க. சின்ன பிஞ்சு வெண்டைக்காயாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா, அதுவும் இந்த மாதிரி கவரில் வச்சோம்னா வீணாக போயிடும். பேப்பரில் சுற்றி வைங்க, நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதில் தான் வெண்டைக்காயை சுற்றி வைக்கணும். இல்லாட்டி அப்படியே வெளியில் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா வெண்டைக்காய் சீக்கிரம் வீணாக போயிடும். அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படி வைக்கணும். கருவேப்பிலை மட்டும் உருவி வைக்கணும். கருவேப்பிலை உருவி வைக்கலாம், அப்படியே அலசி கூட வைக்கலாம். கருவேப்பிலை ஒன்றும் ஆகாது. டப்பாவில் போட்டு வச்சோம்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படியே. அது மாதிரி கொத்தமல்லி இருக்கு பாருங்க, கொத்தமல்லி வந்து இப்படி மண்ணோட வச்சோம்னா அழுகி போயிடும். இந்த பாருங்க, இப்படி வெட்டிவிட்டு இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்வேன், இப்போ இதை பிச்சு போட்டேன்னா இதை மட்டும் ரசத்துக்கு தனியாக டப்பாவில் வச்சுக்கிருவேன், இந்த இலையெல்லாம் தனியாக வச்சுக்கிருவேன். அந்த மாதிரி இந்த ரசத்துக்கு இதை வந்து கீழே போடுவீங்க நிறைய பேர் பிச்சு காம்பு. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே துவையை கூட அரைச்சிடலாம். 2 பச்சை மிளகா, லேசாக உப்பு, புளி, ஒரு பச்சை மிளகா வச்சு எங்கள் அம்மா வெள்ளைக்கட்டி வச்சு அரைக்கும். இப்போ யாரும் வெள்ளைக்கட்டி வைக்க மாட்டீங்க. சீனி இருந்தால் லேசாக போட்டு அரைச்சி வைங்க, சூப்பராக இருக்கும். இந்த இலையை மட்டும் தனியாக சமையலுக்கு தனியாக ஒரு கவர் அப்படியே கொஞ்சம் அரைய பார்ப்போம். அப்படியே அரைச்சி காட்டேன். இப்போலாம் அரைக்கலாம், எனக்கு நேரம் இல்லை, வேலை இருக்குது. பாப்பா எழுந்திரிச்சிடும். நான் மத்தியானம் செய்வேன், செஞ்சால் வேணால் வீடியோ போடுறேன். இது ரசத்துக்கு. ஏன் மூஞ்சி சும்பி போச்சு?
பூம்பிலாம் போல முதுகு வலிக்குது, ஊசி போட்டலாம் என்னன்னே தெரியல. புதினா இருக்கு பாருங்க, இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு இந்த காம்பை சும்மா உங்கள் வீட்டில் வீணாக போன குடம் பிளாஸ்டிக் குடம் இருந்துச்சுன்னா, கப்பு இருந்துச்சுன்னா அப்படி ஊண்டி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா தழுத்து சூப்பராக வந்துடும். மறுபடியும் செடியோடு பிடுங்காமல் இந்த இலையை மட்டும் பிடுங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அதுலேருந்தே தழுத்து வரும். எங்கள் மாமியார் செய்வாங்க. கொள்ளையில் இடம் இருந்துச்சு, நானே நட்டி வைப்பேன். இப்போ எங்கே இடம் இருக்கு, அந்த மாதிரி தான் புதினா சுத்தம் பண்ணணும். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கறனா கேளுங்க. முட்டைக்கோஸ் எப்படி நறுக்கி வச்சிடணுமா இல்லை அப்படியே வச்சிடலாமா? அது இஷ்டம். இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா? யாரு சொன்னது? அப்படிலாம் இல்லையா, முட்டைக்கோஸ் அது வாட்டு கிடக்கும், கல்லுக்குண்டு மாதிரி கிடக்கும், வந்து வீணாக போகாது. நாளாச்சுன்னா இந்த மாதிரி தான் போயிடும். நம்ம இப்போ இதுவே வந்து பழைய இதை வந்து வெட்டி வெட்டிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய, அதான் புறப்பதான் இருக்கு. இது பழைய முட்டைக்கோஸ், பிஞ்சு முட்டைக்கோஸ்னா நல்லா மேலே லேயராக வரும். இது பாருங்க, இந்த இப்படிலாம் இருக்காது. இதே வெட்டி தான் வச்சுருக்காங்க. சுத்தம் பண்ணுறது ஒரே சுத்தம் பண்ணி பழிச்சுன்னு ஆக்கி வச்சு விட்டுறது. ஆமாம், வெள்ளை வெள்ளேர்னு இருந்தால் பழைய முட்டைக்கோஸ், மேலே நல்லா இளம் பச்சை நிறத்தில் இருந்துச்சுன்னா தான் புது முட்டைக்கோஸ். இது வந்து பழசு தான் கொஞ்சம். இப்படித்தையும் காய்கறிகளை கண்டுபிடிச்சு வாங்கணும். மெட்ராஸ்ல எல்லாம் காய்கறி விலை அதிகமாக இருக்கு. எப்படிதான் பாவம், ஆனால் அந்த வருமானம் நிறைய வரும். வருமானம் வருது, என்ன கஷ்டப்படாம வராது. இருந்தாலும் இங்கே விற்கிற விலைக்கு அங்கே கம்மியாக கொஞ்சம் அதிகமாக தெரியுது எங்களுக்கு. இங்கே கத்திரிக்காய், இப்போ நான் வச்சேன் கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் வந்து இங்கே வந்து கிலோ வந்து அரை கிலோ வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. கிலோ 30 ரூபா. கிலோ 30 ரூபா. அரை கிலோ வாங்கினால 20 ரூபாய்க்கு போட்டு விடுறோம். 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது சென்னையில் இவ்வளோ பெரிய, நான் வீடியோ எடுப்பேன்னு மறந்தே விட்டேன். நல்லது, இவ்வளோ பெருசுங்க. ஒரு அரை கிலோ இருக்குமா ஒரு காய்? 400 கிராம் இருந்துச்சு. 400 கிராமா. நல்ல அந்த வாடாமல்லி கலரில் கருண்டு இருக்கும் பாருங்க, அந்த கலரில் கத்திரிக்காய் கிலோ 100 ரூபாயா. சின்ன வெங்காயம் எங்கள் கிலோ 30 ரூபா, சென்னையில் 100 ரூபாயா. சின்ன வெங்காயம் 40 ரூபா இங்கே. பல்லாரி வந்து சின்ன பல்லாரி வந்து 7 கிலோ 100 ரூபா. 7 கிலோ 100 ரூபா. நம்ம வெங்காயத்தை அன்னைக்கு காமிச்சிட்டேன்ல, 3 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. பெரிய பல்லாரியா இருக்குல்ல, அது கிலோ 5 கிலோ 100 ரூபா, 20 ரூபா. விசேஷ சமைக்கிற பெரிய பெரிய பல்லாரியா இருக்குல்ல, உள்ள களியலி. தீபாவளி கணக்குனா தீபாவளிக்கு நல்லா இல்லையா? அது நல்லா இந்த வெங்காயம் நல்லா இருந்துச்சு. தீபாவளி கணக்குனா பெருசு. தீபாவளி வாங்கிட்டு வந்த பெரிய பல்லாரி நல்லாவே இல்லைங்க. உள்ளக்கெல்லாம் வெளியில் பார்க்க நல்லா இருக்கு, உள்ள களியலி இருக்கு. அதே இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன் பாருங்க, சின்ன பல்லாரி வெங்காயம், அதை வந்து நறுக்க கஷ்டமா இருக்கு, நினைக்காதீங்க. அதுதான் வந்து நல்ல வெங்காயம். இது வரைக்கும் வாங்கி ஒரு வாரம் ஒன்றும் கூட டேமேஜ் ஆகலை. நீங்கள் நமக்கு வேலை எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை உருவ கஷ்டம். என்னென்ன காய்கறி சொல்றியா? சொல்லிடுவா, அதில் காம்பு உள்ளே வச்சுட்டேன். சொல்லாதே. பீட்ரூட் 20 ரூபா, 1 கிலோ 20 ரூபா. கத்திரிக்காய் வந்து ஒரு 700 கிராம் 20 ரூபா. கத்திரிக்காய் 200 கிராம் 20 ரூபா. 700. சவுச்சவ் வந்து 2 சவுச்சவ் 10 ரூபா. 2 சவுச்சவ் 10 ரூபா. முள்ளங்கி 20 ரூபா, 700 கிராம் 20 ரூபா. 3/4 கிலோ வச்சுக்கோ. இது வந்து பீன்ஸ் இருக்கு, அரை கிலோ 20 ரூபா. 20 ரூபா. தக்காளி வந்து 2.5 கிலோ 50 ரூபா. 2.5 கிலோ 50 ரூபா. கேரட் 20 ரூபா, அரை கிலோ. ஆமாம். இது வந்து 1.5 கிலோ 50 ரூபா. 50 ரூபா. இஞ்சி வந்து அரை கிலோ 40 ரூபா. அவ்வளோதான். கொத்தமல்லி புதினா வந்து 20 ரூபா. முட்டைக்கோசு 20 ரூபா. முட்டைக்கோசு 20 ரூபா. ஆமாம். மட்டன் அரை கிலோ 400 ரூபா. நல்லா குழம்பு வச்சு சங்கடி சாப்பிடாது. நீ என்ன குழம்பு வச்சுக்க போகிறேனே? நமக்கு என்ன வெங்காயம் தக்காளி தான். ரசம் ஐயா, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ நம்ம 400 ரூபாய்க்கு கறி வாங்குறமே, இந்த புள்ள மூஞ்ச பாக்குமே, ஒரு 4 முட்டையை வாங்கிட்டு போய் கொடுத்தோம். இப்போ என்ன முட்டை திங்காம நீ இருந்துருவேன் எனக்கு? நீங்க இல்ல வாங்கலையில சொல்றேன். இல்லை இப்போ மணி இப்போ எத்தனை 11 12 மணி மத்தியானம் சாப்பிடுவோம். நீங்கள் போய் முட்டை வாங்கி நீங்க தான் அலையணும். நீங்க கையோட வாங்கிட்டு வந்து இப்போதான் பேங்குக்கு போகணும்னு சொன்னோன்னா உன்னையா? ஆமா, ஒரே தான் வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு வேலை இருக்கும், எல்லா காரியம் எடுத்து வச்சுட்டு வா. வேகமா வாங்கிட்டு வர வேண்டியதான். இன்னைக்கு முடிக்கும் காலையிலேருந்து 700 ரூபா செலவாயிடுச்சு ஒன்னால. காய்கறி இல்லை, காய்கறி இல்லாம அப்புறம்
சோத்துக்கு தண்ணி ஊற்றி ஏற்றிக்க முடியும். என்ன மக்களே கேளுங்க நல்லா. காய்கறி இருந்தால் நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சோம்னா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாம் இருந்தால் நமக்கு சமைக்க சந்தோஷமா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இருந்தா என்னடா என்ன சமைக்கன்ட்டு யோசிச்சுட்டே அதே நேரம் ஓடிட்டு. அதனால தான் உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்துச்சு காய்கறி. இவ்வளோ காய்கறி. ஆமா, இவ்வளோ காய்கறி உனக்காண்டி வாங்கி கொடுத்துருக்க. நீங்க வந்து ஓந்து பார்த்துக்கிறீங்க. இல்லை ஒன்றுமே வாங்கலங்கிறிய. காய்கறி எனக்கு ஒரு கிண்ணம் தான். உனக்கு அப்படி ஒரு டப்பாவும் பத்தல இன்னும் இருக்கு, இன்னும் ஆஞ்சிட்டு இருக்க. நான் மட்டுமா எல்லாரும் எனக்கு வாங்கினது நான் மட்டுமா சாப்பிட போகிறேன். தர்ண சாப்பிடுவான், சுந்தர் சாப்பிடுவான், நான் சாப்பிடுவேன். அதான் இன்னைக்கு மட்டும்தான் ஒரு ரவுண்டுக்கு வரும். மத்தியான சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு வரும். நான் உனக்கு நீ வச்சு சாப்பிட்லாம். நினைச்சப்பெல்லாம் உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்லாம். வறுத்து ஐயோ நெஞ்ச வலிக்குது, மூச்சு பிடிக்குது. உருளைக்கிழங்கு யார் சாப்பிடுவாங்க வீட்டில் விரும்பி? உருளைக்கிழங்கு வாங்குறது உனக்காண்டி தான் வாங்குறேன். சரி மூத்திரம் போயிருச்சு. பாவம் சளி பிடிச்சிருக்கு. சரி முடிச்சு டாட்டா பாய். நல்ல வீடியோ நாளைக்கு சந்திப்போம். ஏக்கா நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட ஓடி போன வீடியோ சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நாளைக்கு சொல்றேன், எனக்கு டைம் இல்லை. சிரிப்பா தான் இருக்கும். அம்மா அவங்களோட இருந்தா இன்னைக்கு அவங்க கோச்சிக்கு தான் போவா. அதான் எல்லாருமா போய் சேர்ந்துட்டாங்களே. இனிய டார்ச்சர் பண்ண உங்க அம்மா இல்ல, உங்களை டார்ச்சர் பண்ண எங்க அம்மாவும் இல்ல. எங்க அம்மா வந்து டார்ச்சர் பண்ணாங்கறியா? இப்போ எங்க அம்மா மட்டும் இருந்தா நான் ஓடி போயிருவேன்றீங்களா? அவங்க அம்மா இருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. நீனு அப்படிலாம் கிடையாது. அம்மா வீட்டுக்கு போகாம இருப்பாங்க. டார்ச்சர் பண்ணனால எங்க அம்மா செத்து விட்டாங்கறியா? நான் எங்க அம்மா இருந்ததுனால இப்ப உங்க கூட வாழ்றேன்றீங்களா? இல்லாட்டி ஓடி போயிருக்கேன்றீங்களா? பார்த்தீங்களா? கேட்டவன் யாரு? குடும்ப சண்டையை வளர்த்து விட்டுருவீங்களா? நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கட்டும். கெட்டது நடந்தது விட்டுருங்க, கெட்டதை விட்டுருங்க, நல்லது நடக்கட்டும். டாடா பாய் பாய். see you. நாளைக்கு சந்திப்போம்.